ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணாலியில் இருக்க ஆன்டிலே வாலி ரிசார்ட்டில் வந்து 3 days ஸ்டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 4th day மார்னிங் வந்து நம்ம கிளம்பிட்டோம் செக் அவுட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கசோல் வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கசோல் வந்து அப்ராக்சிமேட்டாக 75 கிலோமீட்டர்ஸ், 2.5 hours to 3 hours ஆகும். தூரத்தில் வானத்தில் பறவை பறக்கிற மாதிரி இருக்குது. பட் இது ஆக்சுவலி வந்து பேராகிளைடிங் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் இந்த டைம் வந்து போக முடியல. ஆக்சுவலாக இந்த பேராகிளைடிங் ஆக்டிவிட்டி வந்து நிறைய இடத்துல இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு யார் வந்து பேராகிளைடிங் பண்ண போகிறாங்களோ அவங்கள வந்து கொஞ்சம் தூரம் வந்து வேறு வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்பாட்லேருந்து போகிற மாதிரி இருக்கனால ஃபேமிலியாக வந்தனால நாங்கள் அது போகலை. பட் வந்து இந்த வாட்டி ரிவர் ராஃப்டிங் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ரிவர் ராஃப்டிங் போனது வந்து நான் செப்பரேட் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரிவர் ராஃப்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருந்துச்சு, நாங்கள் வந்துட்டோம். பட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம ரிவர் ராஃப்டிங்க்கு புக் பண்ணோன்னா நம்மளை வந்து யாரெல்லாம் ரிவர் ராஃப்டிங் போகிறோமோ அவங்கள வந்து ஒரு வண்டியில் கொஞ்சம் தூரம் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரிவர் ராஃப்டிங்க்கு கூப்பிட்டு போவாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 1000 rupees சொல்லி நம்ம 700 rupeesக்கு வந்து பேசணும். ஸோ மொத்தம் 6 பேர் வந்து போயிருந்தோம். ரிவர் ராஃப்டிங் போகிறவங்க வந்து வண்டியிலேயே நம்ம போகிற வண்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு, அதுக்கப்புறம் வந்து வாட்சு, மொபைல், எனி அதர் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்பர் கூட போட அலோவ் பண்ணலை. ஸோ நம்ம வண்டியிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். அதே போல் டிரைவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் போல வச்சுருப்பாங்க, 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு ஸ்பாட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம டிரைவர் வந்து நின்றுடுவாங்க. ஸோ நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிடலாம். இப்போ வந்து ரிவர் ராஃப்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தா வேற காஸ்டியூமில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் இது வந்து பிளான் இல்லை. போகும்போது கிட்டத்துலேயே இருந்தனால நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்தோம். இல்லைன்னா தூரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து போயிருக்க மாட்டோம். கண்டிப்பாக ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிரும். பட் அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காசு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ் நீங்கள் ஹேண்டியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவர் ராஃப்டிங் போயிட்டு வந்து நம்ம ட்ரெஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ போட் ஓட்டுறவங்க உங்களுக்கு ஏறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க சிட் டவுன் சொன்னாங்கன்னா கீழே உட்காந்துக்கணும், திருப்பி மேலே ஏறி உட்காருங்கன்னா மேலே உட்காந்துக்கணும், நடுவில் உட்காருங்க, அந்த மாதிரி அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். போட்டு ஓட்டுறவர் தலையில் வந்து ஒரு கேமரா வச்சுருக்காரு பாருங்க. நம்ம கேட்டோம்னா அவர் வந்து வீடியோ வந்து எடுத்து கொடுப்பாங்க. பட் வந்து அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து சொன்னாங்க. அதனால நம்ம வேண்டாம், ஃபோன்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஃபோனில் வந்து எடுத்துக்கிட்டோம். அவங்கக்கிட்ட வந்து வீடியோ எடுத்து தரேன்னு சொன்னால் பர் ஹெட்டுக்கு அவன் ரேட் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதனால் நாங்கள் வந்து அங்கே அவர்கிட்ட வந்து வீடியோ எடுத்துக்கல. ब्लॉक हो गया क्या? வீடியோ பார்க்க சொல்லுவாங்க. போய் செந்தில் முடி போட்டேன். எதுவும் வேண்டாம் எனக்கு, நான் எடுத்தது போதும். கட்டி ஏதோ விட்டுக்கிறாங்க, இது வரைக்கும் போதும். ஸோ நம்ம 5 கிலோமீட்டர் பேசியிருந்தனால நான் அந்த இடத்துக்கு வந்து வண்டி வந்து நின்றுச்சு. ஸோ பசங்களை கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து மத்தியானம் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குது, அமேசிங் கசோல் இன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்டேஜ் லொக்கேஷன் ரூம்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா இங்கே வந்து லிஃப்ட் இல்லை. ஸோ சீனியர் பர்சன்ஸ்லாம் வந்து லிஃப்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுதான் வந்து டைனிங் பிளேஸு. ஸோ ஓப்பனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நைட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நம்ம வந்து சாப்பிட்டோம். ஸோ டின்னரும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நம்ம இங்கே சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. பட் இங்கே லிஃப்ட் இல்லாதது தான் ஒரே ஒரு ட்ராபேக்கு. இந்த காட்டேஜ் வந்து சேர்ந்தப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன் 3 o'clock இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 4:30க்குலாம் வந்து மறுபடியும் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருத்வாரா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
இங்க கிளைமேட் வந்து ஓகே, வெயில் அடிச்சாலும் வந்து கொஞ்சம் சில்னஸா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஈவினிங்ல கொஞ்சம் நல்லாவே சில்னஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து நல்லா மழை பெஞ்சது இந்த இடத்துல. ஸோ இந்த குருத்வாரா சாஹிப் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த மாதிரி மரங்கள் தான், மலைகள் தான். நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து நல்லா எடுத்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க தண்ணி நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ வந்து நல்ல வேடிக்கை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து போனோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்வதி வேலின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கூடவே அந்த ரிவர் சத்தம், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய மலைகள், அதுக்கப்புறம் உயரமான மரங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. குருத்வாரா சாஹிப் வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்கும். சுடு தண்ணி வர இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பனிமலையில இருந்து தான் தண்ணி உருகி இந்த ரிவர் வந்து ஓடுது. அது எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நேச்சுரலாவே வந்து ஹாட் வாட்டர் சுடு தண்ணி வந்து வருது. ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீலிங் பவர்ஸ் இருக்கு. அதாவது உடம்பு சரியில்லாதவங்க, ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க, அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த தண்ணியில வந்து குளிச்சாலோ கால் நனைச்சாலோ எல்லாமே வந்து கியூர் ஆகும், ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் வந்து நம்பப்படுது. நம்ம ரிவர் ராஃப்டிங் போனோம்ல, அப்ப அந்த தண்ணி மேல வந்து நம்ம மேல விழும்போது எவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு. அந்த தண்ணி பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹாட் வாட்டர் சுடு தண்ணி அப்படியே ஊத்துது பாருங்க. அவ்வளவு சூடா இருக்கு. புகை போற அளவுக்கு உங்களுக்கு வந்து சூடா இருக்குன்னா பாத்துக்கோங்க. இங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்க யார் வேணாலும் குளிக்கலாம். லேடிஸ்க்கு தனியா, ஜென்ஸ்க்கு தனியா இருக்கு. பசங்களாம் வந்து கால் நினைச்சிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மார்க்கெட்ல நின்னாங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து கொஞ்ச நேரம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதே போல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். நிறைய கடைகள்ல இந்த ஷாலு, ஸ்டோல், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மாட்டுறதுக்கு வந்து நிறைய அக்சசரிஸு எல்லாமே இருந்துச்சு. அதே போல் இங்கே வந்து நிறைய மோமோஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. சீப்பாகவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு பார்க்குக்கு வந்தோம். இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐ லவ் கசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வந்து இங்கே இருக்கும். ஸோ அங்கே நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாருமே. இங்கே வந்து ஈவினிங் டைம் வந்தோம். கரெக்டாக இருந்துச்சு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்தாலும் நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போட்டு வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிரேவிங்ஸு வுட்லேயே வந்து கிரேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பசங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 1/2 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மறுபடியும் காட்டேஜ்க்கு வந்து கிளம்பிட்டோம்.
ஸோ ரிட்டர்ன் காட்டேஜ் போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மறுபடியும் ட்ராவல் ஷிம்லாக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த காட்டேஜில் நைட்டு டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டோம். ஸோ நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த எல்லோ லைட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து வீடியோ எடுத்தால் கிளாரிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கல, ரொம்ப இருட்டாகவும் இருந்துச்சு. ஸோ சிக்கன் டிஷ்ஷு நம்ம ஆல்ரெடி நம்ம மற்ற ஹோட்டலில் என்னென்னலாம் டிஷ் வச்சுருந்தாங்களோ சேம் தான். அதே போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு, நிறைய பேர் இருந்தாங்க, என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ மார்னிங்கும் பூரி, அதுக்கப்புறம் வந்து உப்மா, ப்ரெட்டு, காஃபி, டீ, அது ரெகுலராக வைக்கிற மெனு தான், பஃபெட் தான் இங்கேயும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மார்னிங் வந்து ஷிம்லாவுக்கு ட்ராவல் பண்ணுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் மணாலியில் 3 நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம், கசோலில் வந்து 1 நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.